இது முடித்த பின்னாடி அதுக்கடுத்த மிஷின் பார்த்தீங்கன்னா ட்ரில் மிஷின். இது வந்து பிரஷ்லெஸ் ட்ரில். நமக்கு வந்து மோட்டார் வந்து பிரஷ்லெஸ்ஸு, அதாவது உள்ளே இருக்கிறது காந்தத்தை வச்சு இயக்கிற மோட்டார். பிரஷ்னால் கார்பன் பிரஷ்ஷை வச்சு வரும், இது கார்பன் பிரஷ்ஷில் காந்தத்தில் ஓடுற பிரஷ்லெஸ் மோட்டார். அதனால் ட்ரில் மிஷினே நீங்கள் வந்து ஸ்க்ரூ டிரைவர், ஹாஸ்பிட்டல் செட்டு வேலை பார்க்குறவங்க, அந்த மாதிரி ஸ்க்ரூ டிரைவராக பயன்படுத்துகிறவங்களுக்கு அருமையான மிஷின். அதுபோக நீங்கள் செங்கல் சோவர்லையும் ட்ரில் பண்ணிக்கிறதுக்கு ஹேமர் ஆப்ஷன் வந்துடுது. ஸ்க்ரூ டிரைவராகவும் பயன்படுத்திக்கலாம், ட்ரில் மிஷினாகவும் பயன்படுத்திக்கலாம். நீங்கள் ட்ரில்லாகவும் ஸ்க்ரூ டிரைவராக மாற்றும் போது ஸ்பீடை கூட்டி குறைக்கிறதுக்கு இந்த ஸ்பீடு பட்டனும் உங்களுக்கு வந்துடும். ஸ்பீடை வந்து கூட்டி குறைச்சிக்கலாம், கியரை குறைக்கிறது மூலமாக. வேரியபிள் ஸ்பீடு எவ்வளோ அழுத்துறமோ அளவுக்கு ஸ்பீடு வந்துடும். நமக்கு வேரியபிள் ஸ்பீடு வந்துடும். ஃபார்வர்ட் ரிவர்ஸும் பண்ணிக்கலாம். அது போகிறதுக்கு நீங்கள் ஆழமான நல்லா 6 இன்ச்சு 7 இன்ச்சு ஸ்க்ரூ வந்து உட்டு ஸ்க்ரூவெலாம் இறக்கணும் அப்படின்னா நமக்கு டார்க் செட்டிங் தனியாக இந்த மாதிரி டார்க் செட்டிங் வந்து 21, 25 வரைக்கும் வந்துடும். நல்லா பெரிய ஸ்க்ரூ இறக்குறீங்க, இல்லை பிவிசி டோரு அந்த மாதிரி சின்ன ஸ்க்ரூ 1 இன்ச்சு ஸ்க்ரூலாம் இறக்குறீங்கன்னா நீங்கள் சும்மா ஒரு 5, 6 வச்சுக்கிட்டிங்கன்னா போதும். எக்யூப்மெண்ட்டை டேமேஜ் ஆகாமல் கரெக்டாக ஹெட்டு போய் இப்போ ப்ராடக்ட்டில் ஒட்டும் போதே உங்களுக்கு வந்து ஸ்க்ரூவை நிறுத்திடும். அந்த மாதிரி செட்டிங்லாம் அதில் இருக்குது. அப்போ ஒரு கம்ப்ளீட் 30 mm ட்ரில்லில் என்னெல்லாம் வேணுமோ அது எல்லாமே இந்த ட்ரில்லில் வந்துடும். நமக்கு வந்து சக்கு வந்து 10 mm சக்கு கொடுத்துருக்காங்க. இது வந்து கீலெஸ் சக்கு. நமக்கு வந்து கீழெலாம் கிடையாது. ஓடும்போது நம்மளே வந்து பிடிச்சி டைட் பண்ணிக்கிறணும். லூஸ் பண்ணோன்னா ரிவர்ஸில் போட்டுக்கிட்டு பிடிச்சோன்னா லூஸ் ஆகிக்கிறோம். கீலெஸ் சக்கு கொடுத்துருக்காங்க. நம்ம இதுக்கு முன்னாடி பண்ண வீடியோவில் எல்லாம் ஷார்ட் வீடியோவாக பண்ணதுனால நிறையா ப்ராடக்ட்டை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. அதனால இப்போ நிறையா நீங்கள் கேள்வி கேட்குறதுனால எல்லாமே நம்ம டீட்டெயில் சொல்கிறோம். மெஷின் எங்கேயா கீழே விழுகுது, வேலை பார்க்குற இடத்துல உயரத்துலேருந்து விழுகுதுன்னா எதுவும் டேமேஜ் ஆகாமல் இருக்கிற மாதிரி எல்லாமே ரப்பர் கோட்டிங் வந்து மேலே வந்து அழகாக கொடுத்துருக்காங்க. சீலு, ரப்பர் சீல் எல்லா இடத்துலையுமே கைப்பிடியில் வழுக்காமல் இருக்கிற மாதிரி அருமையாக கொடுத்துருக்காங்க. இந்த மிஷினுமே இந்த கிட்டில் வந்து ஒரு அருமையான விஷயம். 4 மிஷினோட இதுவும் ஒரு மிஷினாக நமக்கு வந்துடுது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா போல்ட் நட்டு கலட்டுற